ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் வியர்டாக ஃபீல் ஆகலாம். இருந்தாலுமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு சொல்லணும்னு வந்துட்டேன். சொல்லாமல் போனால் எப்படி? ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இல்லையா? ஏன் அப்படின்னா இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு நடக்காது, நாளைக்கு இருக்கிறது நாளான்னைக்கு நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக நேற்று நடந்தது இன்றைக்கி நடந்தே இருக்காது இல்லையா? ஏதாவது புரிஞ்சுதா? கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே எல்லா டேவும் ஒரே மாதிரியே இருக்காது. இன்றைக்கி ஒன்று நடந்திருக்கும், நாளைக்கு ஒன்று நடந்திருக்கும். அதே மாதிரி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வேறு ஒரு விஷயம் நடந்திருக்கும் நம்ம லைஃப்பில், அந்த டே பர்டிகுலர் டேயில். ஸோ வந்துட்டு நம்ம வந்து அப்படி மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சேமாக வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஆனால் என்னோடய லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னா, என்னோடய எல்லா டேவும் ஒரே மாதிரி சேமாகவே இருக்குது. நான் அதை தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, என்னோட ஒரு டேவை எக்ஸ்பிளைன் பண்ணேன், என்னோடய ரொட்டீனை எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரிஞ்சிடும். ஸோ என்னோடய ரொட்டீன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் வந்து காலையில் வந்து எப்படியும் ஒரு 8 ஆகிடும் நான் வந்து வேக்கப் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து 8:00 வந்து எழுந்திருப்பேன். எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோடய லேப்டாப் வந்து எனக்கு பக்கத்துலேயே இருக்கும் நான் தூங்கும்போது. ஸோ வந்து லேப்டாப் எடுத்து பார்ப்பேன். ஏதாச்சும் ப்ரையாரிட்டி மெயில் ஏதாவது வந்திருக்கா, இல்லை வந்து ப்ரையாரிட்டி டாஸ்க் ஏதாவது அசைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்ப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கரெக்டாக 10:00 வந்து நான் லாகின் பண்ணணும். ஏன்னா 10:00 வந்து எனக்கு மீட்டிங் இருக்கும். ஸோ வந்து அதுக்காக வந்து நான் ரெடி ஆகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக 10:00 வந்து லாகின் பண்ணிவிட்டு மீட்டிங் வந்து அட்டன் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னோடய டாஸ்க்லாம் வந்து நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். கரெக்டாக அதுக்கப்புறம் ஒரு 1:30 ஆகும். 1:30க்கு வந்துட்டு நான் லஞ்ச் வந்து எடுப்பேன். ஸோ லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 1 ஹவர் தான் எடுக்கணும் லஞ்ச். ஓகேவா? அதுக்கு மேலெலாம் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியாது. நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கோம் அப்படின்றதுனால அப்படிலாம் பண்ணவே முடியாது. ஸோ சில பேர் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக நான் அதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஹவர் லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறமா வந்துட்டு கண்டினியூவாக வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு 6:00 வந்து மறுபடியும் ஒரு மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங்க்கு அதுக்கப்புறமா வந்துட்டு 7:00 வந்து லாக் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்னோடய ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்கும். லாக் அவுட்க்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு டின்னர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் தூங்க போயிடுவேன். இது வந்து ஒரு நாள் நடக்கிற விஷயமே கிடையாது. இதுதான் என்னோடய லைஃப்பில் ஒரு பாஸ்ட் 1 இயராக இந்த சேம் ரொட்டீன் தான் வந்து நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து நினைக்கலாம், ஆஃபீஸ் போகிற எங்களுக்குமே அப்படி தான் வந்து ஃபீல் ஆகுது, எல்லா டேயுமே வந்து இந்த மாதிரி தான் போகுது, சேம் டேவாக தான் போயிட்டுருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஆனால் அப்படி இல்லை. நம்ம ஆஃபீஸ் போகும்போது அட்லீஸ்ட் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுவோம். அந்த ட்ராவலில் வந்து நிறைய விஷயம் வந்து பார்ப்போம். எப்படி வந்துட்டு நான் ஆஃபீஸ் போகும்போது ஒரு 1 ஹவர் ட்ராவல் இருக்கும் எனக்கு. ஸோ அந்த 1 ஹவரில் வந்துட்டு ட்ரெயினில் போகும்போது நிறைய விஷயம் பார்த்துட்டே போவோம். இல்லை நிறைய விஷயம் வந்துட்டு ட்ரெயினில் அந்த ட்ராவலில் நடக்கிற விஷயத்த வந்து நம்ம பார்த்துட்டு போவோம். அது ஒரு மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே போயிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கொலீக்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு நம்ம ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு டீ பிரேக் இருக்கும் இல்லையா? ஒரு 11:00 இல்லை வந்து ஒரு 11:30க்கு ஒரு டீ பிரேக் இருக்கும். அந்த டீ பிரேக்கில் வந்துட்டு நம்ம எல்லாருமே பேசுவோம், நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிப்போம். ஆஃபீஸில் இருக்கிற அந்த காசிப் எல்லாமே போயிட்டுருக்கோம். ஒரு மாதிரி ஜாலியாக போகும். அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் பிரேக் இருக்கும். லஞ்ச் பிரேக் அப்புறம் அகைன் வந்து ஒரு 3:00 வந்துட்டு மறுபடியும் டீ பிரேக் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் வந்து கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வீட்டுக்கு கிளம்பிடுவோம். அகைன் வந்து ஒரு ட்ராவல் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு வருவோம். ஸோ வந்து நம்ம இதில் வந்து ஒரு சேமான ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் ஒன்று பேசியிருப்போம், நாளைக்கு ஒன்று பேசுவோம், இல்லை நாளைக்கு வேறு மாதிரி இருக்கும், அந்த ட்ராவலில் வேறு ஏதாவது பார்த்துருப்போம். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் அந்த மாதிரி நமக்கு வந்து எந்த டேவுமே வந்து இருக்காது. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்துட்டு இந்த எல்லா பிரேக்குமே ஒரு சேம் பிளேஸில் தான் இருக்கும். ஓகேவா? டீ பிரேக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், லஞ்ச் பிரேக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் 3:00 இருக்கிற இன்னொரு டீ பிரேக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். லாகின் லாக் அவுட் எல்லாமே ஒரே பிளேஸில் தான் நமக்கு நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நினைப்பாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ரொம்பவே வந்து ஈஸி, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறது வந்து அவ்வளோவா வந்து எந்த கஷ்டமும் கிடையாது, ஜஸ்ட் வந்து ஜாலியாக வீட்டில் உட்காந்துக்கலாம், ஜாலியாக வந்துட்டு வீட்டிலேயே ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி நினைப்பாங்க. பட் வந்து ரியாலிட்டி வந்து அப்படி இல்லவே இல்லை. ஸோ வந்து நம்ம மென்டலி வந்து எக்ஸாஸ்ட் ஆகிருப்போம். நம்ம மைண்ட் வந்துட்டு ஒர்க் பிளேஸ் அப்புறம் வந்துட்டு இது வந்து ஹோம் அப்படின்றது வந்து பிரித்து பார்க்க தெரியாமல் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகும், ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு வீக் வந்து ஸ்டார்ட் ஆகி எப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுதுன்னே தெரில. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருது. இன்றைக்கி தான் மண்டே வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரைடே ஆகிடுது. அதுக்கப்புறம் வீக்கெண்டும் அதே ஸ்பீடில் போயிடுது.
ஸோ வந்து எனக்கு இது வந்து ஒரு லூப் மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோவில் நான் வந்துட்டு இது எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆஃபீஸ் போனோம் அப்படின்னா லாகின் லாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் அந்த லாகின் லாக் அவுட் அப்படின்ற விஷயம் வந்து சும்மா நேம் ஷேக் இருக்குமே தவிர லாக் அவுட் அப்படின்ற ஒரு விஷயமே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஏதாவது பெண்டிங் டாஸ்க் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஆஃபீஸ் போகிறோம், அங்கே வந்து பெண்டிங் டாஸ்க் இருக்குது அப்படின்னா, அந்த பெண்டிங் டாஸ்க்கை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டே போயிட்டு பண்ணுவோம். இல்லை வந்து அந்த வீக் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, சாட்டர்டே சண்டேக்கு அப்புறம் மண்டே போயிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ஒரு டாஸ்க்கை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் லேப்டாப் வந்துட்டு நம்மக்கிட்டே இருக்குது, நமக்கு வந்து ஆஃபீஸும் ஹோமும் ஒரே பிளேஸ் தான் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சாட்டர்டே சண்டேல அந்த ஒரு டாஸ்க்கை எடுத்துகிட்டு நம்மளே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நம்மளை வந்து யாரும் பண்ண சொல்ல மாட்டாங்க தான், இருந்தாலும் நமக்கே வந்து அந்த ஒரு ப்ரெஷர் வந்து நமக்குள்ளே இருக்கும். ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த சாட்டர்டே சண்டேவும் வந்துட்டு நம்ம ஒர்க்கில் தான் போகும். எனக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி லூப்பாக வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, Q&A எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு கொஷின் வந்து இருந்துச்சு, அதர் தென் Naukri அண்ட் Indeed வேறு ஏதாவது வெப்சைட் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், ரெஸ்யூம் வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து ஜாப் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து வேறு வெப்சைட் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதர் தென் Naukri அண்ட் Indeed அப்படின்னா ஆப் நான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணது கிடையாது. ஆனால் ஆப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபவுண்டிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு ஆப்னா அண்ட் ஃபவுண்டிட் அண்ட் ஆல்சோ Naukri அண்ட் Indeed. அப்புறம் உமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, 2025 பாஸ்ட் அவுட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இருக்குமா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. எம்காம் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த ஒரு வெப்சைட்டில் போயிட்டு எந்த டிபார்ட்மெண்ட் இல்லை எந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்களோ அதில் ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்யூம் வந்து அப்ளை பண்ணிடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கால்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஃபேக் ஜாப்ஸ் வந்துட்டு எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, ஸ்கேம் ஜாப்ஸ் பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபேக் அண்ட் ஸ்கேம் வந்துட்டு நான் ஒரு தனியாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் அதை பார்க்காம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு வீடியோ வந்துட்டு போய் பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு எல்லா கொஷின்ஸ்க்குமே நான் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஜெயஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து வியூ பண்ணி பார்த்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூவான்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ வந்து வைக்க மாட்டாங்க. வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வியூ பண்ணி உங்கள் ரெஸ்யூம் எல்லாமே பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு வந்து எலிஜிபிளாக இருந்தீங்க, உங்களோட ரெஸ்யூம் அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் மேட்ச் பண்ணுச்சு அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு மெயிலில் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ மெயிலில் காண்டாக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்டர்வியூ வந்து ஷெட்யூல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் இன்டர்வியூ வந்து இருக்கும். சுமதி அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்துட்டு கம்ப்யூட்டர் டேபிள் அண்ட் சேர் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்படி வந்து கீழே உட்காந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக் பெயின் வரும், கொஞ்சம் வந்து இஷ்யூஸ் வரும் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. சுமதி, தேங்க்யூ ஃபார் யுவர் கேரிங். ஸோ வந்து நான் சேர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு டேபிள் செட்டப், டெஸ்க்டாப் செட்டப் வந்து பண்ணதுக்கப்புறமா ஒரு வந்து வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து என்ன ஒர்க் பண்ணுறேன், எங்கே ஒர்க் பண்ணுறேன் அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து கம்பெனி வந்து சொல்ல முடியாது அப்படின்னு நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஏன்னா ப்ரைவசி ரீசன்ஸ்னால கம்பெனி நேம் வந்து சொல்ல முடியாது. ஸோ நான் வந்து சாஃப்ட்வேர் சைடு வந்து ஒர்க் பண்ணுறேன். அதுக்காக சாஃப்ட்வேர் சைடு மட்டும்தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. என்னென்னா நீங்கள் நாக்ரியில் போய் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும் நாக்ரியில். ஸோ அங்கே போய் பார்த்தாலே தெரியும். நிறைய ஃபீல்டுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு டீச்சிங்க்கு, அதுக்கப்புறம் சேல்ஸில், அக்கௌண்ட்ஸில், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துருச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ்க்கு வந்து நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வந்து ஸ்கேம் ஜாப் பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ போய்ட்டு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து நான் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு 1000 லைக்ஸ் வந்தது அப்படின்னா நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன். உங்களோட கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே அதுலேயும் ஆன்சர் பண்ணுறேன்.